நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோடய வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பர்ஃபெக்டாக நடந்தது. ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்துட்டு இந்த ஜோனில் நிஃப்டியில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப போயிட்டு இந்த ஜோனுக்கு போனாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் உள்ளே எதுவும் புது என்ட்ரி எடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டில் சான்சஸ் கிடச்சதுன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கான சான்சஸ் இங்கே கிடைக்கல. அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எகெயின் எக்ஸாக்டாக இந்த ஜோனுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போனாங்க. மேலே போனப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சேம் திங் தான், இந்த ஜோனில் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலயே இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனாங்க. இந்த ரிவர்சலோட எஃபெக்ட் தான் இங்கே இவ்வளோ பெரிய ஃபால் நிஃப்டிலையும். இல்லாட்டினா இன்னும் கூட இது கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருந்தது நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டியோட ரிவர்சல் வந்து நிஃப்டியையும் கீழே எடுத்துருச்சு. நீங்கள் என்னோட நேற்றைய வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆனால் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் மினிட் ஃபால்னால இது ஒரு கிட்டத்தட்ட டபுள் டாப் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்கு. வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த நெக் லைனில் இருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னாக்கா, சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் போயிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா திரும்ப இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், புது என்ட்ரி எதுவும் போகாதீங்க. சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அப்படி சப்போஸ் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஜோனை தாண்டி கீழே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா எகெயின் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனுக்கு போனாங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ட்ரையல் பண்ணலாம். இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா திரும்ப அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸ்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டு தான். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லைன் கிட்ட வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போய் இந்த ஜோனில் ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வருவாங்க. சப்போஸ் ஒரு கேப் டவுன் வந்துட்டு இந்த ஜோனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ டவுன் சைடுக்கான சான்சஸ் கிடச்சுன்னா தாராளமாக ஒரு டவுன் சைடு எடுக்கலாம். இது வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனுக்கு மேலே போய் இந்த லைனுக்கு தாண்டி போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அப்சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.